Okay, last class பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு டைப் பார்த்துருந்தோமா? சாரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது டைப் 3. 2 டைப்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். அது வந்து பேசிக் டைப். அது நம்ம ரிமைனிங் வரப்போற எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டைப் 1ல என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம்? ப்ராஃபிட் பர்சன்ட், லாஸ் பர்சன்ட், டிஸ்கவுண்ட் பர்சன்ட். டைப் 2ல என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம்? ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்து சிபிஆர் எஸ்பி, லாஸ் பர்சன்ட் கொடுத்து சிபிஆர் எஸ்பி. ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்றது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதான் ஸோ 2 பேசிக் டைப். அதுல இருந்து நெக்ஸ்ட் தேர்ட் டைப்ல இருந்து ஒவ்வொரு டைப்பா நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ டைப் 3 வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா கேட்குற டைப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. By selling a bicycle for rupees 4,275, a shopkeeper loses 5%. For how much should he sell it to have a profit of 5%? அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பைசைக்கிளை 4,275க்கு சோல்டு பண்றாங்க. 4,275க்கு சோல்டு பண்ணா அவங்களுக்கு 5% லாஸ் ஆயிடுச்சா. இப்போ 5% லாஸ் ஆனதை அப்படியே 5% ப்ராஃபிட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணணும்? அப்ப கண்டிப்பா கிரேட்டர் தென் 4,275 சோல்டு பண்ணணுமா, இல்லை லெஸ் தென்ல வந்து நம்ம சோல்டு பண்ணணுமா? இதை விட அதிகமான ரேட்ல உங்களுக்கு சோல்டு பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் 5% கிடைக்குமா, இல்ல கம்மியான ரேட்ல சோல்டு பண்ணா ப்ராஃபிட் 5% கிடைக்குமா? அதிகமான ரேட்ல தான் சோல்டு பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரேட்டுக்கு சோல்டு பண்ணாலும் உங்க 5% லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இனி 5% ப்ராஃபிட்டை சோல்டு பண்ணனா இதை விட அதிகமான ரேட் பண்ணணும். அப்போ 5% ப்ராஃபிட்னா எதுல பார்க்க முடியும்? காஸ்ட் பிரைஸ்ல தானே நம்ம ப்ராஃபிட்னா லாஸ்னால் கால்குலேட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணிடலாம்? டைப் 2ல என்ன பண்ணிருப்போம்? சிஎஸ்பி கொடுத்துருக்காங்க, லாஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன ஃபைன் பண்ணிடலாம்? காஸ்ட் பிரைஸை ஃபைன் பண்ணிட்டு அதை 5% ப்ராஃபிட்டுக்கு சோல்டு பண்ணா என்ன ரேட்டுக்கு செல் பண்ணணும் அப்படிங்கிற ரேட்டை ஃபைன் பண்ணிடலாமா? ஓகேவா? அப்ப சிபி நமக்கு தெரியாதா? என்னென்னது தெரியும் நமக்கு? எஸ்பி என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணியிருக்கோம்? 4,275க்கு சோல்டு பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணதுனால உங்களுக்கு 5% லாஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த சிபி என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாமா? கால்குலேட் பண்ணிட்டா அதை 5% ப்ராஃபிட் வர மாதிரி என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணலாம்னு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்ப எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா என்ன பண்ணும்? 5% லாஸ்னா ஓவரால் 95ஆ? அப்ப எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா இந்த பர்சன்டேஜை ரிவர்ஸ் பண்ணி எழுதணுமா? ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் 2 டைப் பார்த்தோமா? எவ்வளோ டைப் பார்த்தோம்? ஒரு டைப். டைப் 2 பார்க்கலையா?
ஓகே. லாஸ்ட் கிளாஸ் டைப் 1 பார்த்திருந்தோமா? ஸோ டைப் 1ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன், டிஸ்கவுண்ட் பர்சன், என்னது லாஸ் பர்சன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இந்த டைப் 2ல என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் பர்சன், லாஸ் பர்சன், டிஸ்கவுண்ட் பர்சன் கொடுத்து சிபி கொடுத்து எஸ்பி கேட்கறது, எஸ்பி கொடுத்து சிபி கேட்கறது, இந்த ஃபார்மேட் பார்க்க போறோம். அப்போ இந்த டைப் 2 ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்க பேசிக் பாயிண்ட் பார்த்துடலாம். CP 900, profit 25%. அப்ப SP என்ன? இதுவே செகண்ட் ஒன். SP 990. Profit 10%. SP வந்து 1100. Loss 10%. அப்ப CP என்ன? ஸோ இந்த டைப் 1 டைப் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்னென்ன கண்டுபிடிக்கிறோம்? சிபி ஆர் எஸ்பி ஆர் எம்பி, இந்த ரேட் மிஸ் ஆயிருக்கும், அதை நம்ம ஃபைன் பண்றதா இந்த டைப் 2ல படிக்கிறோம். டைப் 1ல என்ன படிச்சோம்? ப்ராஃபிட் பர்சன், லாஸ் பர்சன், டிஸ்கவுண்ட் பர்சன். இதுல பர்சன்டேஜ்ல கேட்டா எப்படி கால்குலேட் பண்ணி டைப் 1ல பார்த்தோம். டைப் 2ல என்னன்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ், இதுல ஏதாவது பிரைஸ் மிஸ் ஆயிருக்கும், அதை எப்படி ஃபைன் பண்றதா அந்த டைப் 2ல படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த டைப் எல்லாமே படிக்க போறோம். இப்போ நம்ம டைப் 3 படிக்க போறோம்னா டைப் 3 ஃபுல்லாவே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், டைப் 1 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால இந்த 2 டைப்ஸ் தான் பேசிக் டைப். ஓகேவா? அப்ப கால்குலேட் பண்றது பார்த்துலாமா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். 6 ஃபார்முலா பக்கம் படிப்போம். அப்படி ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த கான்செப்ட் வச்சு போட்டுடலாம். அப்ப CP 900, ப்ராஃபிட் 25%. அப்ப 25% ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணிடலாம்ல. 100 கூட ஆட் பண்ண எவ்வளவு ஆயிரும்? ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணணும், லாஸ்ட்னா என்ன வரும்? 100 கூட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணிக்கணும், லாஸ்ட்னா 100 கூட மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 25% ப்ராஃபிட்னா ஓவரால் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிருக்கும்? 125 ஆயிருக்கும். லாஸ்ட் 10% ஓவரால் எவ்வளவு ஆயிருக்கும்? 90% ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப இதை சால்வ் பண்ணிடலாமா? அப்ப சிபி கொடுத்து நம்ம ப்ராஃபிட்னால லாஸ்ட்னால எதுல தான் கால்குலேட் பண்ண முடியும்? சிபில தானே கால்குலேட் பண்ண முடியும், எஸ்பில போய் கால்குலேட் பண்ண முடியுமா? அப்ப இங்க டைரக்டா சிபி கொடுத்துருக்காங்க. அப்ப சிபி கொடுத்து எஸ்பி கேட்டா இந்த பர்சன்டேஜ் அப்படியே டைரக்டா எழுதிருக்காங்க. அப்ப இன்டூ 9. அப்ப ஆன்சர், அப்ப the SP of the article is 1125. அதான் இதோட கான்செப்ட் புரியுதுங்களா? கவனிங்க. சிபி எஸ்பியா எவ்வளவு பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்னா சிபினா எப்பவுமே எவ்வளவு பர்சன்டேஜ் தான்? 100%. ப்ராஃபிட் 25%, ப்ராஃபிட்னா ஆட் தானே பண்ணணும். அப்ப 125 எஸ்பி எவ்வளவு ஆயிருக்கும்? 125 ஆயிருக்கும். ஓகேவா? இதான் இதோட மீனிங். அப்ப 100% தான் 900னா 125%னா செல்லிங் பிரைஸ். அப்படி கூட நம்ம போடலாம். ஆனா எப்பவுமே அந்த மாதிரி போட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிராக்ஷன் எழுதுறதா பெட்டர். ஓகேவா? இதுவே SP 1100, லாஸ்ட் 10%, லாஸ்ட் 10% எவ்வளவு? இது ப்ராஃபிட்னே வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் 10% வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 110%. அப்ப இந்த 110%ங்கிறது எவ்வளவு ருபீஸ்? ஏன்னா ப்ராஃபிட் 100% கூட ப்ராஃபிட் லாஸ் ஆட் பண்ணோம்னா அதான் எஸ்பி. அப்ப 110% தான் எவ்வளவு ருபீஸ்? 1100. அப்ப சிபி எவ்வளவா இருக்கும்? 100% அப்படின்னு கூட கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா 110%, அப்ப 110/100 ஆயிருக்குமா? எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா, ஏன்னா நம்ம எஸ்பில போய் ப்ராஃபிட் பர்சன்
கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிருங்க, ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிருங்க. அப்ப இந்த டைப் 2 பொறுத்த சிபி கொடுத்து எஸ்பி கேட்டா பர்சன்டேஜ் டைரக்டா எழுதுங்க, எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா பர்சன்டேஜ் ரிவர்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த பேசிக் மெத்தட். ஓகேவா? என்ன பண்ண முடியாது, பர்சன்டேஜா நம்ம ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் SP 880 லாஸ் 20%, CPNL. ஆன்சர். அப்ப லாஸ்னா 100 கூட மைனஸ் பண்ணுமா, அப்ப 80% 80/100. எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் ரிவர்ஸ் பண்ணுங்க. அப்ப 100/80. அப்ப சிபி 1100. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்களா?
அப்போ லாஸ்னா 30%, அப்போ 70%, 70/100. சிபி கொடுத்து எஸ்பி கிட்ட என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் டைரக்டா எழுதணும். அப்போ 750/70/100 எவ்வளோ, 525 எஸ்பி. ஓகேவா? நெக்ஸ்ட் 40% லாஸா, 60/100. 1200. Up to 40% profit. எவ்வளோ, 514.28 rupees. ஓகேங்களா? அப்படின்னா 514 ரூபாய் 28 பைசா. ஓகேவா? புரியுதுங்களா? ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா தெரியணும். ஓகேவா? 33.33னா இப்போ என்னது 100 கூட ஆட் பண்ணா 133.33 வரும். அப்ப 120 இன்டூ 100/133.33 போட்டீங்கனால என்ன வராது, ஆன்சர். புரியுதா? புரியுதுங்களா?
33.33 ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன ஆல்ரெடி பார்த்துருக்குமா? நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போதே பார்த்தோம்ல இல்லையா? பர்சன்டேஜ் டேபிள் சொன்னா இல்லையா? எடுங்க பார்க்கலாம். பர்சன்டேஜ் மெமரி பண்ணணும். ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? 3 + 1 4/3 லாஸ்னா 3 - 1 2/3 எழுதிக்கோங்க. ஏன்னா ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணுவோம். இங்க நம்ம 100 வச்சு சால்வ் பண்ணல, அதனால என்ன பண்றோம், அந்த ஃபிராக்ஷனை டைரக்டா 3 + 1 4/3 எழுதுங்க. லாஸ்னா 3 - 1 2/3 எழுதுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எஸ்பி கொடுத்து சிபி கிட்ட என்ன பண்ணணும்? இந்த இதை ரிவர்ஸ் பண்ணுவோம்ல, அங்க 100 இருக்கும், ரிவர்ஸ் பண்ணுவோம். 100ல இருக்காதுல, அப்ப 4/3 ரிவர்ஸ் பண்ணா அப்ப சிபி ஆஃப் தி ஆர்டிகல் 90. ஓகேவா? இதே எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா என்ன பண்ணணும்? ஃபுல்லாவே ரிவர்ஸ் பண்ணணும். லாஸ்ட்னா என்னது? மைனஸ் பண்ணிக்கோங்க. 22.22% ஃபிராக்ஷன் வேல்யூ 2/9. அப்ப லாஸ்ட்னா மைனஸ் பண்ணணுமா? 9 - 2 7/9. அப்ப எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா என்ன பண்ணணும்? இத ரிவர்ஸ் பண்ணிக்கணும்ல, அப்ப 7 9th ஒன் ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதெல்லாம் ஸ்ட்ராங்கா தெரியும். அதுல என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். சிக்ஸ்டீன் 2/3 ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/6. அப்ப 6 + 1 7/6. ஓகேவா? அப்ப எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா 420 into 6/7. அப்ப எவ்வளவு ருபீஸ்? 360 rupees. ஓகேவா? 1/6 என்ன? 16.66 or 16 2/3 தானே? பர்சன்டேஜ் டேபிள் படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் இதெல்லாம் ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம்
எம்பி 1080, டிஸ்கவுண்ட் 10%. அப்போ எஸ்பி என்ன? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து எஸ்பி கேட்குறாங்க. அதே மாதிரி சிபிலேருந்து எஸ்பி போனால் டைரக்டாக எழுதணும். எஸ்பி டு சிபினா ரிவர்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் எம்பி டு எஸ்பி போகிறீங்கன்னா டைரக்டாக எழுதணும். எஸ்பி டு சிபி எம்பி வரீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சிபி எம்பி எஸ்பியா ப்ராஃபிட் லாஸ்னா சிபி டு எஸ்பி கம்பேர் பண்ணாதான் ப்ராஃபிட் லாஸ். டிஸ்கவுண்ட்னா எம்பி டு எஸ்பி கம்பேர் பண்ணாதான் டிஸ்கவுண்ட். அப்போ பாருங்க சிபிலேருந்து எஸ்பி போகும்போது டைரக்ட், எஸ்பிலேருந்து சிபி வரனா ரிவர்ஸ் தானே வரும். அதனால தான் பர்சன்டேஜ் ரிவர்ஸ் பண்ணுறோம். எம்பி டு எஸ்பினா டைரக்ட், எஸ்பி டு எம்பினா ரிவர்ஸ் வருமா? அப்போ ரிவர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிடலாம்? டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுறோம்? ரேட்டை டிக்ரீஸ் தான் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட்னாவே 100ல மைனஸ் தான் பண்ணணும். ஏன்னா ரேட்டை நம்ம டிக்ரீஸ் தான் பண்ணுவோம். அப்போ 10% டிஸ்கவுண்ட்னா 90/100. எம்பி கொடுத்து எஸ்பி கேட்குறாங்களா? அப்போ டைரக்டாக எழுதிருங்க 90/100. எவ்வளோ? 970. காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வேறு, மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது வேறு. நீங்கள் பை பண்ணுறதா காஸ்ட் ப்ரைஸு. அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மார்க்கெட் ப்ரைஸு. ஓகேவா? நீங்கள் 500க்கு வாங்குறீங்க, அப்படியே டிஸ்கவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? 500க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, டிஸ்கவுண்ட்லாம் எதில் கொடுப்போம்? நீங்கள் வாங்கின ரேட்லேயே டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? லாஸ் தான் ஆகும். அப்போ ரேட்டை என்ன பண்ணிடுவீங்க? 500 வாங்கி அதை ரேட்டு 700 சொல்லிட்டு 100 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க? ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. காஸ்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? அன்னைக்கு வரலையா நீங்கள்? எம்பி டிஸ்கவுண்ட் சால்வ் பண்ணுவோம். 37.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? ஒவ்வொரு டைம் டேபிளே பார்க்கக்கூடாது, கடன் சொல்லணும். அப்போதான் நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். அப்போ எம்பி கொடுத்து எஸ்பி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும்? லெஸ் ஆகும். அப்போ மைனஸ் பண்ணணுமா? 8 - 3 5/8. அப்போ எம்பி கொடுத்து எஸ்பினா நேரடியாக தான் எழுதணும். 1200 × 5/8. அப்போ எவ்வளோ ருபீஸ்? 750 rupees. இதுவே நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் சால்வ் பண்ணுங்க.
9.09% fraction value என்ன 1/11. அப்ப டிஸ்கவுண்ட்னா 11 minus 1 10/11. அப்ப எஸ்பி கொடுத்து எம்பி கேட்குறாங்கன்னா ஃப்ராக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அப்போ 7,920. சாரி, ரேட்டு டிக்ரீஸ் தான் ஆகணும். இன்டூ 11 1/9 தானே. 10 minus 1 11 10/11. இப்போ எம்பி தான் கேட்குறாங்களா? 79 இல்லை எம்பி தானே கிரேட்டராக இருக்கும் எஸ்பியை விட. 7920. ஓகேவா? ஓகேங்களா? இப்போ ரிலேட் பண்ணி சம்ஸ் பார்த்தலாமா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் மூவ் பண்ணிடலாம். டைப் 2 இந்த டைப் 2 ரிலேட் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்த்தலாம். சம் எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு
மொபைல் போனை 8,400 பண்றாங்க at a gain of 20%. அப்ப சிபி ஆஃப் தி மொபைல் ஃபோன் கேட்டிருக்காங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 8,400. ப்ராஃபிட் எவ்வளோ? 20%. அப்ப என்ன கேட்குறாங்க? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட்னாவே 120/100. எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா பர்சன்டேஜ். ஸோ என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணி எழுதணுமா? So answer is CP of the mobile phone is 7,000. Kingdom. Clear? Next one. பர்சன்டேஜா இப்படி ஒரு நம்ம வேல்யூஸ் படிச்சிருக்க மாட்டோம். படிக்கலைன்னா நார்மலாகவே இது எழுதுங்க. இது நார்மலாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். 7.5/100. இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணிடலாமா? போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இன்டூ 10. 75/100. இதை எலிமினேட் பண்ணா 25 டேபிளில் 3/40. அப்போ இது என்னது? லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? 40 - 3 37/40. அப்போ எஸ்பி கொடுத்து சிபி கேட்டால் என்ன பண்ணணும்? ஓகேவா? என்ன பண்ண போதும்? 40/37. ஏன்னா எஸ்பி கொடுத்து சிபி கேட்டா இந்த ஃப்ராக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அப்போ 40/37. 37 one time. Balance 3. 18. 23. 37. 18 தான் பேலன்ஸ் இருக்கும். 5 times. Answer 600. ஓகேவா? எலிமினேட் பண்ணது அப்படியே ஸ்பீடாக எலிமினேட் பண்ணணும். சைடில் போட்டு டிவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பண்ணிங்கன்னா ஒரு சமயம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டைரெக்டாக அப்படியே சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்
Stringham. Zero zero nine table. So இது divisible ஆகாதான். அப்ப 8200 by 9. 9 times 81 one time balance one time balance one வருமா? அப்ப 911.11 rupees. CP of the article is 911 rupees 0.11 paise. Next. 247.5 sold பண்ணும்போது 12.5% fraction value என்ன 1/8. அப்ப profitனா 9/8. SP கொடுத்து CP கேட்டா 247.5 by 8/9. fraction reverse பண்ணிக்கணும். 240 rupees. 54, 55 2 times 110 220 220 rupees. Okay, clear. Next.
என்ன கொடுத்துட்டாங்க? எம்டி ஆஃப் தி டியூப் லைட் கொடுத்துட்டாங்க 550. டிஸ்கவுண்ட் 8%. அப்ப 92/100. ஓகேவா? எம் கேட்டா டைரக்டா எழுதணுமா? ஃபைவ் நாட் சிக்ஸ் தான். பார்த்துருக்கோம் பாருங்க.
ஓகேவா? சால்வ் பண்ணிட்டீங்களா? அப்ப 5225 100/95 5 times 95 5 times 95 answer 5500. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ற ஸ்பீடா பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த டைப் 2. டைப் 1 டைப் 2 ரெண்டையுமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து டைப் 3 மூவ் பண்ணிடலாம். டைப் 3 வெரி இம்பார்ட்டன்ட். டைப் 1 டைப் 2 ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டைப் பார்த்து நம்ம எழுதிக்கணும். டைப் 3 நோட் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? பை செல்லிங் எ பைசைக்கிள் ஃபார் rupees 4275 a shopkeeper losses 5%. அதான் ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்றாருன்னா ஒரு சைக்கிளை 4275 சோல்டு பண்ணா 5% அவருக்கு லாஸ் ஆயிடுது. ஃபார் ஹவ் மச் should he sell it to have a profit of 5%? அப்ப அவர் 5% ப்ராஃபிட் வர மாதிரி சோல்டு பண்ணணும்னா என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சம்ல வந்து கேட்டிருக்காங்க. அப்ப சால்வ் பண்ணிடலாமா? ஒரு ஒரு சைக்கிளை என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணாங்க? 4275 சோல்டு பண்ணாங்க. அதனால என்னாச்சு? 5% லாஸ் ஆச்சு. அப்படின்னா அதோட சிபி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிட்டா அந்த சிபியை 5% ப்ராஃபிட்டுக்கு என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணலாம்னு ஃபைன் பண்ணிடலாம். ஃபைன் பண்ணுங்க. அப்ப ப்ரீவியஸ் டைப்ல இதான படிச்சோம். டைப் 2ல ஆல்ரெடி படிச்ச நம்ம டைப் 1 டைப் 2 தான் எல்லா டைப்லயுமே இனி வரப்போறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ரெண்டு டைப், பேசிக் டைப் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டைப். ஓகேவா? அதை வச்சுதான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸுமே வரும். பாருங்க, இப்ப இந்த கான்செப்டே அப்ளை பண்றேன்னா ப்ரீவியஸ் டைப் 2 தெரிஞ்சாதான் இதை போட்டிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் சிபி என்னன்னு கண்டுபிடிங்க.
அப்ப லாஸ்ட்னா 95% 95 by 100 4275 into SP கொடுத்து CP கேட்டா percentage ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? நைன்டீன் டேபிள்னா 5 டைம்ஸ் போட 95 அப்போ 4 டைம்ஸ் தான் போட முடியுமா? 4 டைம்ஸ் 76 பேலன்ஸ் 9 அப்போ 5 டைம்ஸ் அப்போ சிபி ஆஃப் தி ஆர்டிகல் 4500. ஆக்சுவலா அந்த சைக்கிளோட பிரைஸ் என்ன? 4500. அவன் என்ன பண்ணியிருக்கான்? 125 rupees சாரி 225 rupees கம்மியா சோல்டு பண்ணதுனால அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கம்மியா, ஏன்னா 4500க்கு சைக்கிளை 4275 தான் சோல்டு பண்றான். அப்ப என்ன பண்ணணும்? இதை விட அதிகமான ரேட்டுக்கு சோல்டு பண்ணாலும் ப்ராஃபிட் வரும். இப்ப என்ன சொல்றாங்க? இதே சைக்கிளை 5% ப்ராஃபிட் வரணும்னா என்ன என்ன ரேட்ல சோல்டு பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா? செல்லிங் பிரைஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்ப சிபி இப்ப நமக்கு தெரிஞ்சது 4500, ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ்? 5%. அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன? கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சதா? ஒரு சைக்கிள 4275 சோல்ட் பண்ணும்போது 5% லாஸ் ஆகுது. என்ன ரேட்டுக்கு சோல்ட் பண்ணா 5% ப்ராஃபிட் வரும்? அப்ப என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் அந்த சைக்கிளோட ரேட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ அத வச்சு என்ன பண்ணிடலாம்? 5% ப்ராஃபிட்னா என்ன ரேட்டுக்கு சோல்ட் பண்ணலாம்? கரெக்ட்டா கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 4500 into 105 by 100 அப்ப 45 into 105 into பண்ணிட்டீங்கன்னா 4725 தான் அந்த செல்லிங் பிரைஸ். அப்ப அவ 4275 பதிலா 4725க்கு சோல்டு பண்ணியிருந்தா 5% லாஸ் ஆனது 5% ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? ஆனா இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ் என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்களா? இந்த 4500 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது அவங்க கேட்டிருக்காங்களா? அது கேட்கவே கிடையாது. இந்த காஸ்ட் பிரைஸை பத்தி அவங்க கேட்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா இதை ஈஸியா இந்த காஸ்ட் பிரைஸ் ஃபைன் பண்ணாம கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த காஸ்ட் பிரைஸ் நம்ம ஃபைன் பண்ணணுங்கிற நீட் இல்ல, காஸ்ட் பிரைஸ் ஃபைன் பண்ணாமே ஃபைன் பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்கட் என்ன? இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சம்ல என்ன பண்ணோம்? காஸ்ட் பிரைஸை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் நியூ செல்லிங் பிரைஸ் ஃபைன் பண்ணோம். இப்போ இந்த காஸ்ட் பிரைஸ் ஃபைன் பண்ணாமே ஃபைன் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சைக்கிளை என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணாங்க? 4275. அதனால என்ன ஆச்சு? லாஸ்ட்னா இப்ப 100 கூட மைனஸ் பண்ணா 100 கூட மைனஸ் பண்ணா இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிருக்கும்? அப்ப 95% தான் 4275. இப்ப அதே சைக்கிள்ல 5% ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிரும்? 105%. அப்ப 95% தான் 4275னா 105%னா என்ன? இந்த டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப் வந்தாவே இந்த மாதிரி நீங்க எடுத்த உடனே கொஸ்டினை ரீட் பண்றீங்க, டைரக்டா இதை எழுத ஆரம்பிச்சீங்கன்னாவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.
ஓகேவா? அவ்வளோதான், கிராஸ் மல்டிபிள் பண்ண முடிஞ்சது. எஸ்எஸ்சினாலும் ரயில்வேனாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அதிகமாக கேட்குற டைப்பு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா உங்களுக்கு அதிகமாக இந்த டாபிக்ல இருந்து வரும். 2 to 3 கொஸ்டின் வரும்போது எல்லா பேட்டர்னுமே ஒவ்வொரு ஸ்லாட்லையும் கேட்பாங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த சைடு கட் பண்ணிக்கலாமா? இப்போ 45 into 105 ஆன்சர் 4725. இவ்வளோதான், இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடணும். ஓகேவா? இப்படி தான் இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். அதை விட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு ஃபைன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளோ? ஒரு ஸ்பீக்கரை 768க்கு சோல்டு பண்ணால் 20% லாஸ் ஆகுது. அப்போ 20% ப்ராஃபிட் வரணும்னா என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20% லாஸ்னா 80% தான் 768. 20% ப்ராஃபிட்னா 120%னா என்ன? ₹1152. அப்போ 768க்கு சோல்டு பண்ணும்போது 20% லாஸ் ஆச்சுன்னா
1152 rupeesக்கு சோல்டு பண்ணா 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? கிளியரா? உடனே சிம்பிளிஃபை பண்றதுல என்ன டவுட்னு கேட்டக்கூடாது, அது நீங்க தான் பண்ணணும். எப்ப இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்? இதுவும் செல்லிங் பிரைஸ் தான், இதுவும் அதே செல்லிங் பிரைஸ் தான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நேரடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட்டுக்கு செல் பண்ணா இவ்வளவு ஆகுது, அப்ப எந்த ரேட்டுக்கு செல் பண்ணா இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அப்போ 528க்கு ஒன்று சோல்டு பண்ணும்போது 20% ப்ராஃபிட் வருது. இது பத்தலைன்னு 25% ப்ராஃபிட் வரணும்னா என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணணும்? அப்போ 20% ப்ராஃபிட்னா 120% தான் 528. 25% அப்போ 125%னா என்ன? ரெண்டுமே ப்ராஃபிட் தானே, அப்போ 100 கூட ஆட் தானே பண்ணணும். அப்போ 528 இன்டூ 125/120. அப்போ 550க்கு சோல்டு பண்ணணும். 550க்கு சோல்டு பண்ணாதான் 20% கிடைச்சிருக்கும். ஓகேவா? புரிஞ்சதுங்களா இது வரைக்கும் எடுத்ததெல்லாம்?
8 ஓகேவா 108 10.8 sold பண்ணும்போது 10% loss 20% profit now 90% தான் 10.8 now 120% என்ன லாஸ் மட்டும் பண்ண போதுமா என்ன ரேட்டுக்கு சோல்ட் பண்ணணும் 14.4 சோல்ட் 10.8 சோல்ட் பண்ணா 10% லாஸ் அதே 14.4 சோல்ட் பண்ணா 10% சாரி 20% ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க by selling 12 oranges for 1 rupee a man loses 20% how many for a rupee should he sell to get a gain of 20% அதாவது 1 ரூபிக்கு 1 ரூபீஸ்க்கு 12 ஆரஞ்சஸ் சோல்டு பண்ணா அவருக்கு 20% லாஸ் ஆயிடுதா இப்போ அதே 1 ரூபிக்கு எவ்வளோ ஆரஞ்சஸ் சோல்டு பண்ணா 20% ப்ராஃபிட் கிடைக்கும் பாருங்க முன்னாடி 1 ரூபாய்க்கு தான் சோல்டு பண்ணணும் இப்போ 1 ரூபாய்க்கு தான் சோல்டு பண்ணணும் என்ன பண்ணா லாஸ் ஆனது ப்ராஃபிட்டா கிடைக்கும் குவான்டிட்டியை கம்மி பண்ணி கொடுக்கணும் இப்போ 12 ஆரஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக 5 ஆரஞ்சு குடிச்சோன்னா எனக்கு என்ன ஆயிரும் லாபம் தான் கிடைக்கும் அப்ப எவ்வளவு ஆரஞ்சு நம்ம சோல்டு பண்ணா நமக்கு ப்ராஃபிட் 20% வரும்னு கேட்டிருக்காங்க அப்ப லாஸ் தானே 20% அப்ப எவ்வளோ 80%னா என்ன அமௌண்ட் என்ன 1 ரூபிக்கு 12 ஆரஞ்சஸ் ஓகேவா அப்ப 1 ரூபிக்கு 12 ஆரஞ்சஸ்னா ஒரு ஆரஞ்சு
ஒரு ஆரஞ்சஸோட ரேட் என்ன? எஸ்பி ஆஃப் 1 ஆரஞ்சஸ் எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆரஞ்சஸ். ஓகேவா? 1 ஆரஞ்சஸோட செல்லிங் பிரைஸ். ஒரு ரூபாய்க்கு 12 ஆரஞ்சுனா ஒரு ஆரஞ்சஸோட ரேட் எவ்வளவா இருக்கும்? ஒரு ஆரஞ்சோட ரேட்டு சரி 120 ரூபாய்க்கு 12 ஆரஞ்சு சோல்டு பண்றீங்க. ஒரு ஆரஞ்சு எவ்வளவு ரேட்டு? ஒரு ஆரஞ்சு எவ்வளவு ரேட்டு? 10 ரூபாய். எப்படி சொல்றோம்? 120/12. ஏன்னா அது ஈஸியா இருக்கு. இது வந்து என்னது நம்பர்ல இருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபிராக்ஷன்ல வரும். அப்போ ஒரு ரூபாய்க்கு 12 ஆரஞ்சுனா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆரஞ்சு எவ்வளவு இருக்கும்? 1/12 இருக்கும். அமௌண்ட் பை குவான்டிட்டி அதானே என்னது ரேட்டு. பிரைஸ்னா என்ன? அமௌண்ட் பை குவான்டிட்டி. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோம். அப்போ 1/12. இதே 20% ப்ராஃபிட் வரணும்னா 120. அதே 1 ரூபி தான். ஆனால் எவ்வளோ ஆரஞ்சஸ்ன்னு தெரியாது. எவ்வளோ ஆரஞ்சுன்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் ஆரஞ்சு சோல்டு பண்றோம்னு எடுத்துக்கிறோம். அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா எத்தனை ஆரஞ்சுன்னு தெரிஞ்சிருமா? ஓகேவா? அப்ப 80 இன்டூ 1/x. இப்படிதானே கிராஸ் மல்டிபிள் ஆகும். இல்லை எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துறதுனா எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸல் சைடு கொண்டு வந்துடலாமா? அப்ப எத்தனை ஆரஞ்சு? 12 ஆரஞ்சஸ் பதிலாக 8 ஆரஞ்சஸ் சோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20% லாஸ் ஆனது 20% ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். ஒரு ஆரஞ்சு 12 ரூபாய்க்கு சோல்டு பண்றீங்க சார். 12 ஆரஞ்சு 1 ரூபாய்க்கு சோல்டு பண்றீங்க. 12 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் தெரியும். நம்ம அப்படி எழுத முடியாதுல. ஒரு ஆரஞ்சஸோட பிரைஸ் தான் நம்ம எழுத முடியும். ஒன்னு ஈக்குவல் ஆரஞ்சஸா இருக்கணும், இல்ல பெர் ஆரஞ்சஸோட ரேட் என்ன இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்
40 rupees 45 ஆரஞ்சஸ் சோல்டு பண்ணும்போது ஒரு மேனுக்கு 20% லாஸ் ஆகுது. அப்ப 24 rupeesக்கு எவ்வளவு ஆரஞ்சஸ் சோல்டு பண்ணா 20% ப்ராஃபிட் கிடைக்கும்? என்ன ஆன்சர்? எவ்வளவு ஆரஞ்சஸ் சோல்டு பண்ணணும்? அப்ப 20% லாஸ்னா 80%. 45 ஆரஞ்சு 40 rupeesனா ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்ன? 40/45. SP ஆஃப் 1 ஆரஞ்சஸ் 40 rupeesக்கு 45 ஆரஞ்சு சோல்ட் பண்றீங்கன்னா ஒரு ஆரஞ்சை என்ன ரேட்டுக்கு சோல்டு பண்ணிருப்பீங்க? அமௌண்ட் பை குவான்டிட்டி. அதான் என்னது? SP ஆஃப் 1 ஆரஞ்சஸ். இதே 20% ப்ராஃபிட்னா 120யா? அப்ப அமௌண்ட் பை என்னது? குவான்டிட்டி. குவான்டிட்டி தெரியல, எக்ஸ்னு வச்சுக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? இப்போ என்ன வரும்? 80 × 24/x
40 by 45 into 120. கட் பண்ணிடலாமா? 40 1 time, இங்கே 2 times. 24 1 time, இங்கே 5 times. இங்கே 1 time, இங்கே 9 times. எக்ஸ் அந்த சைடு போயிடும், 9 இந்த சைடு வந்துருமா? அப்போ எத்தனை ஆரஞ்சஸ்? 18 ஆரஞ்சஸை 24 rupeesக்கு சோல்டு பண்ணீங்கன்னா தான் 20% லாஸ் ஆனது 20% ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே ஒரே சைடு வச்சு அடிக்கிறது கஷ்டமா இருக்கா? அப்ப மூவ் பண்ணுங்க. இப்படியே வச்சு அடிக்கிறது கஷ்டமா இருந்தா ஃபர்ஸ்ட் எழுதுங்க, எழுதிட்டு மூவ் பண்ணுங்க. 80 into 24 by x equal to 40 by 45 into 120. இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப இந்த 45 மேல போயிடும். 40 into 120 மேல இருக்க அந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். இப்ப அடிங்க. ஓகேவா? One time here 2 times, 1 time here 5 times, 1 time here 9 times, 2 into 9 80. அதுவே கரெக்டா கொண்டு வரணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் இந்த டைப் 3. ஸோ பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் இருக்குது. ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு வந்துடணும். இந்த டைப் 3ல இனி கொஞ்சம் கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். அது ஃபுல்லாவே அடுத்த கிளாஸ் நம்ம முடிச்சுட்டு வரணும். ஓகேவா? டைப் 3ல கொஞ்சம் கொஸ்டின் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். அது ஃபுல்லா அடுத்த கிளாஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க.